ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரப்போகிறார். நிச்சயமாகவே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஜீவ மன்னாவை இந்த காலவெளியில் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவே இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. பிதாவாகிய தேவனே, உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்வளோ நேரமும் ஆராதனை ஆசீர்வதித்து தந்த தேவனே, இப்பொழுது உங்களுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும் வேளையில் நாங்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக, பலனை அடையக்கூடியதாக, இன்னும் உமக்குள்ள உறுதியாக நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபையளித்து தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தயவுசெய்து யாவரும் அமருங்கள். கிறிஸ்து இயேசுக்குள் எங்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த காலவெளியில் பார்க்க போகிறோம். முதலாவது என்னவென்று சொன்னால், நாங்கள் அறிந்திருக்கணும், நாங்கள் சாதாரண மக்கள் அல்ல, சாதாரண மனிதர்கள் அல்ல. ஆண்டவர் எங்களை விசேஷித்த விதத்தில் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆகவே தான் யோவான் 1:12 நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது. யோவான் 1:12, ஜான் சாப்டர் 1:12 அங்கே சொல்லப்படுகிறது. எடுத்தவர்கள் யாராலும் இருந்தால் வாசியுங்கள். என்னென்றால் அவரை வாசியுங்கள். அவருடைய நாமம் என்று சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விசுவாசம் உள்ளவர்களாய் வாசிங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ, அப்ப இந்த இடத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரம் நல்லா கை உயர்த்தி காண்பீங்க, நல்லா உயர்த்தி பிடித்து கொள்ளுங்க. இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, நீங்க என்னுடைய பிள்ளை. கரங்களை கீழே விடுங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் என்ன தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். வெளிப்படுத்தல் 3:20 சொல்லப்படுகிறது, அவர் வந்து எங்களுடைய இருதய கதவை தட்டுகிறார். அந்த சத்தத்தை கேட்டு கதவை திறக்கிறவன் உள்ளே அவர் பிரவேசித்து அவனோடு கூட ஐக்கியம் வைப்பார். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், நாங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டு செவி கொடுத்து இயேசுவை எங்கள் சொந்த கடவுளாக ஏற்றுக்கொண்டதுனால அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் வழியில் எங்களுக்கு பல சிலாக்கியங்கள் இருக்கிறது, பல ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. we are privileged to be children of God. இன்றைக்கு சில வேளைகளில் எங்களுக்கு சில பெரிய இந்த உலகத்தில் இருக்கிறவர்களோட ஐக்கியம் எங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் அதை குறித்து பெருமை பாராட்டுவோம், அதை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுவோம். இப்படி எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இன்னார தெரியும், இன்னாரோடு எனக்கு ஐக்கியம் இருக்குது என்று சொல்லி. ஆனால் நான் சொல்லுகிறேன், உலகத்தை சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன், அவர் சர்வ வல்ல தேவன், எல்லாவற்றையும் படைத்த தேவன், உங்களையும் என்னையும் சிருஷ்டித்த தேவன், அந்த தேவன் இந்த கால வேளையில் நம்முடைய பிதாவாக இருக்கிறார் என்று சொல்லும் வேளையில் என்ன ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம். வெளிப்படுத்தல் 20:5 நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ரெவலேஷன் சாப்டர் 20:5 அங்கே பார்க்கிறோம், சொல்லப்படுகிறது. வாசிங்கள். 20:15 வாசிங்கள். 20:15 ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ. இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் எல்லாருடைய பெயர்களும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இன்றைக்கு நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருப்பீங்கள் என்று சொன்னால், வெட்கப்படாமல் பயமில்லாமல் எல்லாருக்கும் முன்பதாக நான் இயேசுவின் பிள்ளை, நான் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று வெட்கப்படாமல் சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், என்னவென்று சொன்னால் நாங்கள் பார்க்கிறோம், எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகம் என்று ஒரு புஸ்தகம் இருக்கிறது, ஒரு ரெஜிஸ்டர் இருக்குது. அந்த புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு எங்களுக்கு இந்த சிலாக்கியம் இருக்குது. என்னவென்று சொன்னால், நான் இயேசுவின் பிள்ளை, என்னுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்படாதவனாக காணப்படாதவனவனோ, எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான். அப்போ நானும் நீங்களும் இன்றைக்கு அக்னி கடலில் தள்ளப்பட்டவர்களாக அல்ல, இன்றைக்கு அக்னி கடலுக்கு போகிறவர்களாக அல்ல. நாங்கள் போகிறோம் பரலோகத்துக்கு, கர்த்தர் இருக்கிற இடத்துக்கு. அங்கே துக்கமும் இல்லை, வியாதியும் இல்லை, அலறுதலும் இல்லை, கண்ணீர் இல்லை, சந்தோஷமான இடத்துக்கு நாங்கள் ஒன்றாவே ஆமேன்னு சொல்லிவிடாங்க. என்ன ஒரு உங்களுக்கு கவலை தானே, அங்கே போகிறோம், அங்கே போகிறதுண்டா இங்கே இருக்கிற வேதனைகள் எல்லாம் எங்களை விட்டுடுமே. சிலருக்கு அந்த பழகிடும் இந்த வேதனையோடு. சிலருக்கு அந்த கடன் வாங்கி 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 கடன் இல்லாமல் வாழ மாட்டாங்க.
கடனை தச்சலாக கட்டி முடிச்சிட்டாலும் ஐயோ கடன் இல்லாமல் இருக்கிறோமே, ஒரு மீன் தண்ணியை விட்டு வெளியில் வந்த மாதிரி. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் சொல்லுகிறார், எங்களை ஆண்டவர் எங்கே கொண்டு போகிறாராம்? பரலோகத்துக்கு கொண்டு போகிறாராம். நான் எங்கேயோ இருக்கிறேன், கல்லறை தோட்டத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது. கல்லறை தோட்டத்தில் ஒருத்தரும் பேச மாட்டாங்க. உயிரோடு இருக்கிற ஆக்கள் எல்லாம் அல்லேலூயா முதல் சொல்லுவோம். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் கர்த்தரை துதிக்கும் வேளையில், ஆராதனை செய்யும் வேளையில், புதன்கிழமை கூட்டத்தில் நாங்கள் வந்து ஜெபம் பண்ணும் வேளையில் நான் பார்த்து யோசித்தேன் என்னென்றால், இவ்வளவு கொஞ்சம் பேராக இருந்தாலும் என்ன மாதிரி கர்த்தரை துதிக்கிறார்கள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் சபையாக வரும் வேளையில், கர்த்தரை துதிக்கும் வேளையில் ஆண்டவர் அதிசயங்களை அற்புதங்களை செய்வார். என்ற துதிகளின் மத்தியில் கர்த்தர் வாசம் செய்கிற தெய்வமாக இருக்கிறார். ஆகவே நாங்கள் துதிக்கும் வேளையில் அவர் வந்து நம் மத்தியில் அமர்ந்து விடுவாராம். அவர் அமர்ந்து விட்டால் அவர் மிகவும் பிரியமாக இருக்கும் வேளையில், எங்களில் அதிக சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் நாங்கள் எதை கேட்டாலும் அவர் எங்களுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். எங்களுடைய தாப்பன் எங்களை ரட்சித்தது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டது மாத்திரமல்ல, நாங்கள் இப்பொழுது பரலோகத்துக்குள்ளே போகக்கூடாத கர்த்தர் கிருபையளிக்கிறார். எனக்கு பாஸ்டர் ரெபேக்கா சொன்னார்கள் என்னவென்று சொன்னால், ஒரு நர்ஸ் அவர்கள் அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும் வேளையில் மறிக்கிறவர்கள் ஒர்க் பண்ணுற அந்த இடத்துல அவர்கள் அங்கே வேலைகள் செய்வார்களாம், எத்தனையோ வருஷமாக வேலை செய்வார்களாம். அவர்கள் சொன்னார்கள் ஒன்று என்னென்று சொன்னால், சிலர் மறிக்கும் வேளையில் நல்ல நறுமணம் நல்ல வாசனை வீசுமாம். சிலர் மறிக்கும் வேளையில், அவர்கள் மறிக்கும் வேளையில் எங்களுக்கு தெரியும், எங்களுடைய தேவன் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லில்லி புஷ்பம். ஆகவே நல்ல வாசம் வீசும் என்று சொல்லும் வேளையில் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக போகிறார்கள். இன்னும் சிலர் மறிக்கும் வேளையில், இது உண்மையான ஒரு சம்பவம், இது சும்மா ஒரு கட்டுக்கதை அல்ல. ஒரு நர்ஸ் சொன்னதை எனக்கு பாஸ்டர் ரெபேக்கா சொல்லி கொண்டிருந்தார். என்னென்று சொன்னால், இன்னும் சிலர் மறிக்கும் வேளையில் கந்தகம் மனம் வருமாம். பைபிளில் சொல்லியிருக்கு, அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல் பிசாசுக்கு ஏற்படுத்தப்பட்ட இடம். அவன் பரலோகம் இல்லை நரகம் போகிறார்கள். இன்றைக்கு ஒரு மனுஷனுக்கு 2 இடம் தான் போகிறதில்ல, ஒரு இடத்துக்கு தான் போவான். ஒரு இடம் பரலோகம், 2வது நரகம். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிற எங்களுடைய இருதயத்தில் கொஞ்சமும் சந்தேகப்படாமல், கொஞ்சமும் நாங்கள் அவிசுவாசத்தோடு இருக்காமல் 100% ஒரு தைரியத்தோடு, ஐ எம் ஆன் மை வே டு ஹெவன், நான் பரலோகத்துக்கு போய்கொண்டிருக்கிறேன் என்றால் நான் அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசித்து பார்க்கும் போது ரோமன்ஸ் சாப்டர் 8 verse 15 அங்கே சொல்லப்படுகிறதை நாங்கள் வாசிக்க கேட்போம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் நாங்கள் பயத்தின் ஆவியை பெற தேவையில்லை. ஏனென்று சொன்னால் சிலருக்கு மரண பயம் இருந்ததாம். அந்த மரண பயத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார். இப்பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் வாசிங்கள். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர நாங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அடிமைகள் அல்ல, பாவத்துக்கு ஒரு காலத்தில் அடிமைகளாக இருந்தோம். ஆனால் ஆண்டவர் எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறார். இப்பொழுது நாங்கள் அடிமைகள் அல்ல, ஆனால் இப்பொழுது வந்து இயேசுவை பார்த்து நாங்கள் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரம், அதுதான் யோவான் 1:12 அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இப்பொழுது நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீங்க? நாங்கள் இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆமென் என்று சத்தமாக சொல்லுவோம். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு வந்து அப்பா என்று சொல்லி கூப்பிடக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஆபத்து வரும் வழியில் அப்பா என்று சொல்லும் வழியில் என்ன மகனே என்ன மகளே என்று சொல்லி அவர் எங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் என்ன நோக்கு கூப்பிடு, நான் உன்னை கைவிட்டு விடுவேன் என்று சொல்லுகிறாரா? இல்லை. அவர் சொல்லுகிறார், ஆபத்து காலத்தில் நோக்கு கூப்பிடு, நான் உன்னை விடுதலை செய்வேன். இந்த உலகத்தில் இருக்கிற தாப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன், நான் உன்னை அரவணைத்துக் கொள்ளுவேன். இந்த கால வேளையில் நாங்கள் அவருடைய மார்போடு அரவணைக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிறோம். இன்றைக்கு சாதாரணமானவர்கள் அல்ல. ஆகவே தான் நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் வேளையில் மற்றவர்களை போல நாங்கள் இருப்பது அல்ல. பாருங்கள், 1 தெசலோனிக்கேயரில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்க தேவையில்லை. 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், மரண வீட்டில் நாங்கள் துக்கித்து கொண்டிருக்க அவசியம் கிடையாது. ஏனென்றால் எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, நாங்கள் உயிரோடு எழும்புவோம் என்று சொல்லி.
ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மற்றவளை போல, நம்பிக்கையற்றவளை போல நாங்கள் இருக்க அவசியம் இல்லை. 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 13ஆம் வசனத்தில், நித்திரை அடைந்தவர்களை நிமித்த நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான மற்றவர்களை போல துக்கித்து அறிவில்லாதிருக்க எனக்கு மனதில்லை. ஆகவே எங்களுக்கு ஒரு நிச்சயம் இருக்குது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது. இந்த காலவெளியில் சும்மா கர்த்தர் உன்னை சுகப்படுத்துவார், கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார், கர்த்தர் உன்னை விடுதலை ஆக்குவார், நீ வாளாக இல்லை தலையாகுவார், கடனா வாங்க மாட்டார், கடன் கொடுப்பார். இந்த பிரசங்கங்கள் கேட்டோன்னே எனக்கு ஈவினிங் சர்வீஸில் ஜூம் மீட்டிங்கில் நல்ல சாட்சிகள், நல்ல வார்த்தை இருந்தது. ஆனால் நாங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளணும். நான் யார்? இன்றைக்கு இந்த காலவேளையில் நான் முதலாவது அவருடைய மகளாக இருக்கிறேன், இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன். அது இட்ஸ் அ ப்ரிவிலேஜ் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுகாரத்தை ஒன்று தந்திருக்கிறார். ஆகவே அப்பான்னு கூப்பிடும் வேளையில் 1 யோவான் 5 அதிகாரம் 14 15 வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில் 1 John chapter 5 verses 14 and 15 வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்றால், நாங்கள் எதியாகிலும் blank செக் கொடுத்த மாதிரி. எனக்கு ஒரு நாள் ஒரு ஆட்கள் ஒரு $1000 ஒரு நல்ல சூட்டை வாங்கி தந்தாங்க. அப்போ அந்த நாட்களில் அந்த சூட் போட்டு பழக்கம் இல்லை எனக்கு. தாவீதுக்கு சவுலுடைய உடுப்புகளை கொடுத்தோன்னே அவன் போட்டு பழக்கம் இல்லை அவனுக்கு. நீங்கள் எத்தனை பேர் கண்டுக்கிறீங்க ஸ்ரீலங்காவில், இந்தியாவில் இந்த சில நேரங்களில் சொக்கர் விளையாடுறது, ஃபுட்பால் என்று சொல்லுவோம், அங்கே விளையாடக்க சில ஆட்கள் ஓடி போய் சப்பாத்தை கட்டி கொண்டிருக்கிறாங்களா அல்லாட்ட செருப்பை கலட்டி போட்டு உதறி போட்டு ஓடி வர்றாங்க. எத்தனை பேர் கண்டுக்கிறீங்க செருப்பை தட்டி போட்டு ஓடி வர்றத? ஏனெண்டா சப்பாத்து போட்டால் ஓட இயலாது, அவங்களுக்கு பழக்கம் இல்லை. ஸோ என்னென்று சொன்னால், எனக்கு இந்த $1000 சூட் போட்டு பழக்கம் இல்லை. ஸோ நான் கொண்டு போய் அதை ரிட்டர்ன் பண்ணேன்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க என்னென்றால், இது கிரெடிட்டில் வாங்கியிருக்குது, ஸோ நீங்கள் கிரெடிட் கார்டு கொண்டு வர வேணுமெண்ட். எனக்கிட்ட அந்த கிரெடிட் கார்டு இல்லை, ஒரு கிஃப்ட் ஒன்று கிடைச்சிது. ஸோ ஐ ரிட்டர்ன். அந்த இதை கொடுத்தோன்னே அந்த ஃபேமிலி என்ன செய்தாங்கண்டா, எனக்கு ஒரு பிளாங்க் செக்கை தந்து, பாஸ்டர் உங்களுக்கு விருப்பமான எதையும் வாங்குங்கண்டு. ஆனால் அந்த செக்கை நான் ஒரு நாளும் கேஷ் பண்ண இல்லை. எப்படி போய் கேஷ் பண்ணேன்? இவன் யோசிச்சு பார்க்க நீங்கள் எல்லாம் யோசிப்பீங்க, எங்களுக்கு மாத்திரம் கிடைச்சிருந்தா என்ன எல்லாம் செய்திருப்போம் என்று சொல்லி. இன்றைக்கு நான் என்ன சொல்லுகிறேன்டா, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பிளாங்க் செக்கை தந்திருக்கிறார். நீங்கள் எதையாகிலும் கேட்டால், நான் கேட்குறேன் பெற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் வெள்ளிக்கிழமை பார்த்தோம், ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி. ஏன் எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லை? பாருங்கள், நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. வென்ஸ்டேஸில், ஃப்ரைடேஸில், ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயரில் நாங்கள் அநேக வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோம். ஆகவே நாளுக்கு நாள் தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய ஜீவத்தில் பலனடையும் வேளையில் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாறுதல்கள் இருக்கும் என்பதை காணக்கூடியதாக இருக்குது. நாம் எதை கேட்டாலும் வாசியுங்கள், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார், அவர் எங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். எங்களுக்கு ஒரு தைரியம் இருக்குது. இதுதான் எங்கள் எல்லாருக்கும் இருக்க வேண்டும். நான் அவருடைய பிள்ளை, முதலாவது அவருடைய பிள்ளையாக இருக்கும் வேளையில் எனக்கு கிடைச்சிருக்கிற சிலாக்கியங்கள், பிரிவிலேஜஸ் என்னது? என்ற பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேர் கிறுக்கப்பட்டு போகக்கூடாது. நாங்கள் கத்தரை விட்டு எங்களுடைய சொந்த பேர் எழுதப்பட்டு தானே இனி ஒன்று நடக்காதுன்ற அல்ல. ஸோ என்னென்று சொன்னால், எங்களுடைய தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் நடக்காவிட்டால் எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கப்பட்டு போம். இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம், எங்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருக்கு தானே, நாங்கள் எதையும் செய்யலாம். நான் சொல்லுகிறேன், இங்கே உங்களுக்கு இந்த சபையில் இருக்கிற உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குற வார்த்தைகளையும் படித்தான் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் ஒழிய உங்களுக்கு தெரியாதவைகளுக்கு ஆண்டவர் நியாயம் தீர்க்க மாட்டார். இன்றைக்கு எத்தனையோ பிள்ளையான உபதேசங்களை பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் கூட கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு தெரியும் என்னென்னு சொன்னால், சின்னன்லேருந்தே கற்றுக்கொண்ட வார்த்தையின்படி நாங்கள் நடக்கும் வழியில் அந்த ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் வழியில் இன்றைக்கு கர்த்தர் சிலுவையில் எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டார், இன்றைக்கு நாங்கள் ஜெபம் பண்ண தேவையில்லை என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். உபவாசம் பண்ண தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் எதை செய்தாலும் நீங்கள் எப்படியோ அவருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால பரலோகம் போவீங்கள் என்று சொல்லப்படுகிறது. இல்லவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் படிக்கும் வேளையில், அவருடைய சித்தத்தின்படி செய்யும் வேளையில் தான் நாங்கள் அவருடைய பிள்ளைகளாக தொடர்ச்சியாக இருக்கும். ஆகவே எங்களுடைய பெயர்களை ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது மாத்திரமில்லை, நாங்கள் எதை கேட்டாலும் அவர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறார் என்ற அந்த தைரியம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே 15ஆம் வசனம், நாம் எதை கேட்டாலும்
அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் எங்களுக்கு தெரியும் என்று சொன்னால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் நாம் அவரிடத்துல எல்லாரும் சொல்லுங்க கேட்டவைகளை. ஆகவே நீங்க என்னத்தை கேட்டீங்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்க்கும் வேளையில் அங்க உங்களுக்கு தெரியும், Hebrews chapter 11 verse 1 அங்க சொல்லப்படுகிறத வாசிக்க கேட்போம். நம்பப்படுகிறவைகளின் விசுவாசமானது விசுவாசம். எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை விசுவாசத்தில் தான் ஓடுகிறது. ஆகவே விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவர்களின் உறுதி. நம்பிக்கையில உறுதியாக இருக்கிறோம். எனக்கு நான் ஜெபம் பண்ண என்ற குடும்பத்துக்காக ஆண்டவர் என்ற குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருவார். ஆமென். காணப்படாதவைகளின் நிச்சயம். there's no evidence. எவிடன்ஸ் இல்லை என்று சொன்னா தள்ளுபடி. ஆனா என்னன்னு சொன்னா ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லப்படுகிறது, இன்னும் நீங்க காணவில்லை ஆனா பெற்றுக்கொண்டீங்க. ஆகவே ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். என்னன்னு சொன்னா நான் அவரிடத்துல கேட்டதை நான் பெற்றுக்கொண்டேன். ஆகவே இன்றைக்கு பிறகு இது விசுவாசிகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை, தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. ஸோ நான் ஒரு சாதாரணமான ஒரு போதர் மூலமா தான் போகணுமென்று அல்ல. நான் இயேசுவிடத்தில் போய் எதையாகிலும் கேட்டால் என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே உரிமையோடு நாங்கள் போகலாம், தைரியத்தோடு போகலாம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிற முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், நான் எவ்வளவு சிலாக்கியம் பெற்றிருக்கிறேன் என்னுடைய பிள்ளையாக இருப்பதற்கு. ஸோ இன்றைக்கோட உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நடக்கும் வேளையில் நெஞ்ச நிமித்தி நடக்கலாம், தலையை நிமித்தி நடக்கலாம். என்னென்று சொன்னால் என்னுடைய தேவன் என்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் பாட்டு பாடும் வேளையில் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர். மனிதர்கள் கைவிடுவார்கள், மனிதர்கள் ஓடி விடுவார்கள். இயேசுவை தனிமையாக விட்டு ஓடிவிட்டார்கள். பவுல் சொல்லுகிறார், நான் என்னோடு கூட ஒருவரும் இருந்ததில்லை, கள்ள சகோதரர்களால் மிகவும் உபத்திரவப்பட்டேன் என்று சொல்கிறார். சகோதரர் என்றவர்கள் கள்ள சகோதரர்கள். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இது புதிதான காரியம் அல்ல. தீர்க்கதரிசிகளுக்கு நடந்திருக்கிறது, முன்பு இருந்த பரிசுத்தவான்களுக்கு நடந்திருக்கிறது, எங்களுக்கும் நடக்கும் வேளையில் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை தனியா விட மாட்டேன். அக்கினி ஜுவாலையில தூக்கி ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போட கொண்டு போனவர்களை அக்கினி திண்டு போட்டது, எரித்து போட்டது. ஆனா ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அங்க சூளைக்குள்ள ராஜா பார்க்கும் வழியில அவர்கள் நடந்து திரிகிறார்கள். அவர்கள் சொல்லையில குதிக்குது, ஐயோ பொசுங்கி போகவில்லை. அவர்கள் ஆண்டவர் பாதுகாத்திருக்கலாம் அக்கினிக்குள்ள போடாமலே. அக்கினி கூடாக போனாலும் அவர்கள் மத்தியில கர்த்தர் இருக்கிறதை ராஜா கண்டு அவர் சொல்லுகிறார், 4வது நபரை நான் பார்க்கிறேன். நாங்க 3 பேரை தானே போட்டோம். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க தனிமையாக அல்ல. எவ்வளவு உபத்திரவம் ஆண்டவருடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது, எங்களுடைய திராணிக்கு மேலாக சோதனைக்கு இடம் கொடுக்க மாட்டார். ஐயா எனக்கு முடியாது என்று சொல்லுகிறோம். ஒரு பிரச்சனை முடிய இன்னொரு பிரச்சனை வருகிறது. ஒரு பிரச்சனை தீர்ந்தது என்று சொல்லும் வழியில எதிர்பார்க்காத பிரச்சனை வருகிறது. பிரச்சனை எந்த விதத்தில் வரும் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனா ஒன்று எங்களுக்கு தெரியும், அழைத்தவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை கைவிடவே மாட்டார், விட்டுட்டு ஓட மாட்டார். அவர் அக்கினிக்குள்ள நடந்து அந்த ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வெளியில வரும் வழியில அவர்கள அக்கினி மனமே இருக்கவில்லை. ராஜா சொல்கிறார், இவர்களுடைய தேவன் தான் உண்மையான தேவன். இன்றைக்கு உங்களுடைய தேவனும் என்னுடைய தேவனும் அந்த தேவன் தான். சர்வ வல்லவர், இருக்கிறவரா இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் கர்த்தர் மாறாதவர் என்று சொன்னவர், அக்கினி சூளையிலிருந்து விடுதலை ஆக்கின தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். இந்த கால வேளையில எங்களுக்கு இன்றைக்கு இந்த சேவனுக்கு பிறகு நாங்க போகும் வழியில தைரியமா தான் போக போறோம். என்ன நடந்தாலும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறது இல்லை. சில ஆட்களோட வாழ்க்கையில சிரிச்சு கதைச்சு கொண்டு வருவினம், பாஸ்டரா கண்ணோட பண்ணுவினம். என்னன்னு சொன்னால் பிரச்சனையா இருக்குது, வருத்தமா இருக்குது, வியாதியா இருக்குது. நீங்க அங்க சிரிச்சு கதைச்ச மாதிரி என்னட்டையும் வந்து சிரிச்சு கதைக்க மாட்டாங்க. ஆனா நான் சொல்றேன், கர்த்தரிடத்துல போகும் வழியில கர்த்தர் விடுதலை ஆக்குவார். கர்த்தர் இன்றைக்கு அதிசயங்களை செய்வார். நம்முடைய தேவன் மிரக்கிள் வொர்க்கிங் காட்.
அவர் ஓய்வெடுக்கவில்லை, வயது போனது இல்லை, அவர் என்று மாறாதவராய் இருக்கிறார். ஆகவே தான் முதலாவது நாங்கள் பார்க்குறோம் அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற சுதந்திரத்தையும் ஆசீர்வாதங்களையும் பார்த்தோம். ரெண்டாவதாக 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் 2 Corinthians chapter 5 verse 17 அங்கே சொல்லப்படுகிறது. உங்களுக்கு பாடமான வசனம் இந்த வசனம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வரும் வேளையில புது சிருஷ்டியாய் அவன் இருக்கிறான். புது சிருஷ்டியாய் இருக்கிறான். இஸ் a new creation. இன்னைக்கு எவ்வளவு ஆசீர்வாதம்! நான் முந்தி இருந்த மாதிரி இல்லை. நான் அங்க போய் பிளாஸ்டிக் சர்ஜரிக்கு போக தேவையில்லை. சில ஆட்கள் தலையில இருந்து கால் மட்டும் எல்லாம் சர்ஜரி தான். அவங்கள பார்க்கும் வேளையில எல்லாம் பார்க்க யோசிப்பாங்க, ஓ என்ன அழகா இருக்கிறாங்கண்டு. உங்களுக்கு தெரியும், யாருன்னு சொல்ல மாட்டேன், மைக்கேல் ஜாக்சன் சொல்லிடுறேன். அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொன்று கலண்டு விழ தொடங்கிட்டது. ஆனா கர்த்தர் எங்களை அவர் என்ன செய்கிறாராம், புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். நான் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்ய வேண்டாம்னு சொல்லல, செய்யற ஆக்கள் செய்யுங்க. ஆனால் என்ன நான் சொல்ல வர்றேன், கர்த்தர் இன்றைக்கு எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தர் எங்களை தெரிந்தெடுத்துக்கிறார். பழைய பாவத்தில் இருந்தேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலை பாதகனாக இருந்தார். கொலை செய்யறதுக்கு சம்மதித்து கொண்டிருந்தார். ஆக்களை பிடித்து அடித்து கொண்டிருந்தார். ஆனால் கிறிஸ்து அவரை தொட்ட உடனே, அவரை பிடித்த உடனே சரண்டர் பண்ணிட்டார். நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர், இந்த பழைய கதை இந்த சிலாக்களுக்குள்ள இன்னும் இந்த ராங்கி இருக்குது. நான் பழைய மனுஷனாக இருந்தேன்டா உனக்கு தெரியாது நான் செய்வேன். இன்னும் சில ஆக்கள் இன்றைக்கும் அந்த லெவல் காட்டி கொண்டிருக்கிற ஆக்கள். பைபிளில் சொல்லப்படுகிறது நான் சொல்கிறேன். என்னவென்று சொன்னால், அங்கே ஒரு ராஜாவை குறித்து பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது, நேபுகாத்நேச்சார். அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பெருமை கொண்டதுனால அவர் மிருகத்தை போலானார். அங்கே ஆண்டவர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். அது ஆவிக்குரிய பெருமையாக இருக்கலாம். நான் எத்தனையோ வருஷமாக இந்த சர்ச்சில் இருக்கிறேன், நான் எத்தனையோ வருஷமாக கிறிஸ்தவனாக இருக்கிறேன், எனக்கு பைபிளை கரைத்து குடித்திருக்கிறேன். நீ கரைச்சி குடிச்சனே, அதனால தான் நாங்கள் இப்படி இருக்கிறார். ஏனெண்டா ஒழுங்கு இல்லாமல் இருக்கிறார். எத்தனையோ பேர் பைபிளை நல்லா தெரியும். என்னுடைய தாப்பனிடத்தில் ஒரு நாள் ஒருவர் வீட்டுக்கு வரும் வேளையில் அவர்கள் வந்து சொன்னார்கள், இந்த மேஜிஸ்ட்ரேட் அங்கே வெளியில் நிற்கிறார் காரில், அவரை போதர் கூப்பிடுங்கன்னு சொல்லி கூப்பிட்டார்கள். ஸோ என்னுடைய தாப்பனார் போய், அவரை பேர் நான் இப்பொழுது சொல்ல மாட்டேன், அவர் இறந்துட்டார். அவரை போய் என்னுடைய தாப்பனார் கூட்டிக் கொண்டு வாங்க உள்ளுக்கு வாங்கல் என்றால் அவர் சரி என்று உள்ளுக்கு வந்தார். அவர் வரும் வேளையில் என்னென்று சொன்னால், அவர் சிகார் ஒன்று ஸ்மோக் பண்ணி கொண்டு இருந்தார். என்னுடைய தாப்பன் சொன்னார், எங்களோட வீடு தான் நாங்கள் ஆலயமாக இருந்தது, எங்களோட வீட்டில் தான் ஆராதனை நடத்துக்கிறது. ஸோ என்னுடைய தாப்பனா சொன்னார், தாய் செய்து உங்களோட சிகாரை வீசி போட்டு வாங்கன்னு சொல்லி. அவர் சொன்னார், என்ன, ஐ வாஸ் என்ஜாயிங் மை சிகார் அண்ட் யூ இன்வைட்டட் மீ அண்ட் நவ் ஐ ஹேவ் டு த்ரோ மை சிகார் என்று சொல்லி போட்டு ராங்கியாக வீசி போட்டு வந்தார். வந்திருந்து என்னுடைய அப்பா இடத்துல கேட்டார், மகாத்மா காந்தி எங்கே போயிருக்கிறார்? என் அப்பாவுக்கு என்ன நோட்ஸ் வச்சு கொண்டு இருக்கிறாரா, எங்கே போகிறார் வாராரு? மகாத்மா காந்தி பரலோகம் போயிருக்கிறாரா நரகம் போயிருக்கிறாராண்டு. என்னுடைய தாப்பு நான் சொன்னேன், பைபிள் என்ன சொல்லுது, பைபிளில் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்ன உடனே இவர் கேட்டார், மகாத்மா காந்தியை பற்றி பைபிள் சொல்லுதா? இப்போ மேஜிஸ்ட்ரேட் கேட்குறார். அவர் ஆண்டுடைய வார்த்தையை எடுத்து காட்டினா, மனுஷருக்கு முன்பதாக என்னை மறுதளிக்கிறவன் நான் மறுதளிப்பேன், மனுஷருக்கு முன்பதாக என்னை அறிக்கை செய்கிறவனை நான் அறிக்கை செய்வேன். அந்த மேஜிஸ்ட்ரேட் அதுக்கு புறம் வெல்லும் மரியாதையாக இருந்தார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் என்னென்னு சொன்னால், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இன்றைக்கு நாங்கள் நெஞ்சை நிமித்தி கொண்டு நடக்கக்கூடியதாகவும் தலை நிமிந்து நடக்கக்கூடியதாகவும் வெள்ளம் வந்தது தான். ஆனால் நாங்கள் அமர்ந்து போயில்லை, நாங்கள் அப்படியே அழிஞ்சு போயில்லை. கர்த்தர் வச்சிருக்கிறார் எங்களை ஒரு நோக்கத்தோடு. எத்தனையோ பேர் இன்றைக்கு சகோதரன் சொன்னார், என்னவென்று சொன்னால், கோவிடில் எத்தனை பேர் செத்து போனாங்க. ஆனால் நாங்கள் கோவிடில் தப்பி வந்த நாங்கள் சில வேளையில் சில எஃபெக்ட்ஸ் இருக்கக்கூடும், சில வேளையில் சில வருத்தங்கள் வரக்கூடும். ஆனாலும் அதன் மத்தியிலையும் கர்த்தர் எங்களை கைவிடாமல் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நன்றி உள்ள இருதயத்தோடு. எங்களுடைய எக்ஸசைஸ் எல்லாம் எங்களை பாதுகாக்கிறது இல்லை. எக்ஸசைஸ் எடுக்க வேணும், நல்லது உடம்புக்கு, ஆனால் அது தான் பாதுகாப்பு கொடுக்கறது இல்லை. கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். நான் எத்தனையோ கதைகளை சொல்லிக்கொண்டு போகலாம், ஆனால் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆகவே நான் சொல்ல போகிறேன் என்னன்னு சொன்னால், ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் வரும் வேளையில் அவன் புதிய சிருஷ்டி ஆகிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஏசாயாவின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம், 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஐசியா சாப்டர் 1
அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை வாசிப்போம், கேட்போம். என்னவென்று சொன்னார்? 18ஆம் வசனத்தை வாசிப்போம், வாசியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், வழக்காட வாருங்கள். இப்போ கர்த்தர் வழக்காட வந்தாருண்டா அவர் தான் எங்களுடைய அட்வொகேட். அவர் இறங்கினார்ண்டா களத்தில் வெற்றியோடு தான் வருவார். இது டிஃபிகல்ட் கேஸ், இட்ஸ் நாட் பாசிபிள் என்று வாரதில்லை. அவர் வந்தார். நம்முடைய தேவன், எங்களுடைய அப்பா, இஸ் த கிரேட்டஸ்ட் அட்வொகேட். இஃப் காட் பி ஃபார் அஸ், தேவன் நம் பட்சத்தில் இருந்தால், if God be for us, who can be against us? யார் எங்களுக்கு எதிர்த்து நிற்கலாம்? எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த இடத்துல, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார்? சொல்லுகிற ஆக்கள் எல்லாம் ஹல்லேலூயா கரங்களை உயர்த்தி, God is on my side. ஒரு முழு கூட்டம், உலகம், நான் இதை சொல்லிட்டு போனால் எனக்கு பிரச்சனை மாறுறது தான், நான் அதுக்காக நிப்பாட்ட மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருந்தால் முழு உலகம் ஒரு பக்கத்தில் போனாலும் வெற்றி எனக்குத்தான் கடைசியாக கிடைக்கும், ஜெயம் எனக்குத்தான் கிடைக்கும். அதிசயங்களை செய்கிற தேவன் என்றால் சர்வ வல்லவர் என்னோடு இருக்கிறார். தோல்வி அவர் கண்டது கிடையவே கிடையாது. அவர் களத்தில் இறங்கினால் வெற்றியைத்தான் காண்போம். எங்களுடைய தேவன் எங்களுக்கு எங்களுடைய தாப்பனாக இருக்கிறார். எங்களுடைய அப்பா சும்மா இருக்க மாட்டார், பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே தான் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், அந்த வழக்காட வாருங்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேரென்று எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும், துன்மார்க்கமாக ஜீவித்திருந்தாலும், இளைய குமாரன் வீட்டை விட்டு போகும் வேளையில் தாப்பன் எல்லாவற்றையும் கொடுத்தார். கேட்டான், என்னுடைய சொத்துக்கு எல்லாத்தையும் தாண்டு சொல்லி. நானாக இருந்திருந்தா நான் கொடுத்துருக்க மாட்டேன். ஆனால் அதுதான் அந்த தாப்பன் கொடுத்தார். நீ உனக்கு விருப்பமானபடி செய் என்று சொல்லி கொடுத்தார். ஆனால் பார்த்து கொண்டே இருந்தார். அவன் போய் செலவழித்தான், எல்லாத்தையும் துன்மார்க்கமாக செலவழித்தான். ஒன்றுமில்லாமல் இருக்கும் வேளையில், புத்தி அவனுக்கு தெளிந்த வேளையில், என் அப்பா வீட்டுக்கு போவோம், வேலைக்காரரில் ஒருவனாக இருப்பேன், அப்பா வீட்டில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி திரும்ப வந்தான். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னென்னா, வீட்டை விட்டு போனாக்கள் திரும்பவும் வர வேணும் என்று சொன்னால், என்னுடைய அப்பா வீட்டில் சந்தோஷம் இருக்குது, என்னுடைய அப்பா வீட்டில் சமாதானம் இருக்குது. எங்களுக்கு திருப்தி என்பது, சிலாக்கள் எல்லாத்தையும் செய்த பிறகு தான் வந்து சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு வெள்ளனியே தெரியல. அப்போ தாயும் தாப்பனும் மற்ற பிரதர்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லுவாங்க, வெள்ளனியை நாங்கள் சொன்னாங்க தானே, நீ கேட்கல, இந்த பிஸ்னஸை தொடங்க வேண்டாம்னு நாங்கள் சொன்னோம், கேட்கல, நீ செய்தா. இன்றைக்கு என்ன நடக்குது உனக்கு வாழ்க்கையில்? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு நடப்போம் என்றால் ஆசீர்வாதம் வரும். இந்த இளையகுமாரன் வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்டான், தாப்பன் இடத்துல மன்னிப்பு கேட்டான். அவன் சொன்னான், பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக பாவம் செய்த வேளையில் தாப்பன் அவனை மன்னித்து அவனை ஏற்றுக்கொண்டது போல, இன்றைக்கு நாங்கள் எப்பேற்பட்ட பாவங்கள் பிழைகள் செய்திருந்தாலும், துன்மார்க்கமாக ஜீவித்திருந்தாலும், அநியாயங்கள் செய்து கொண்டிருந்தாலும், ஆண்டருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஈடுபட்டிருந்தாலும், இந்த காலவெளியில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்ற அந்த வார்த்தையின்படி அவருடைய இரத்தம் என்றைக்கும் வல்லமை நிறைந்ததாக இருக்குது. அது உறைந்த அது அங்கே வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும், அவைகள் இரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல. ஆண்டவர் எங்களுடைய இருதயத்தை உள்ளும் புறமும் தம்முடைய இரத்தத்தினால கழுவி, தம்முடைய வார்த்தையினால கழுவி எங்களை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். எங்களுக்குள்ள ஒரு சின்ன பாவம் இருக்க முடியாது, சின்ன பிள்ளையம் இருக்க முடியாது. பாருங்கள், என்னன்னு சொன்னால், சாலமன் என்று சொல்லப்படுகிற பெரிய ஞானவான், அங்கே வேத புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் வழியில், பிரசங்கியின் புஸ்தகத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடக்கம் 18 மட்டும் வாசிக்கும் வழியில் கவனமாக கேட்போம். என்னவென்று சொன்னால், அவர் தன்னுடைய புத்திசாலித்தனமாக அவர் என்ன செய்ய பார்த்தார் என்று சொன்னார், சில காரியங்களை விளங்கி கொள்ள பார்த்தார், முயன்றார். ஆனால் அவருக்கு தெரியாது அந்த நேரத்திலேயும் தெய்வீக உதவி தனக்கு தேவை என்று சொல்லி. எடுத்து வாசியுங்கள், கவனமாக பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் கெட்டித்தனமாக எல்லாத்தையும் செய்ய பார்ப்போம், ஆனால் எங்களுக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து வராவிட்டால் பிரயோஜனம் இல்லை. நீங்கள் கேள்விப்பட்டுக்கிறீங்களா, டாக்டர் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஆப்ரேஷனை செய்து ஆள் தப்பாமல் செத்து போனார் என்று சொல்லி கேள்விப்பட்ட ஆக்கள் யாரும் இருக்கிறீங்களா? கையொத்துங்க பாப்பா. ஓ, நிறைய காரங்கள் இருக்குது. அல்லாட்ட நான் சொன்னேன் எல்லாருக்கும் சொல்லுவீங்க. பிள்ளையான மருந்து கொடுத்தது கேள்விப்பட்டிருக்கிறீங்க, பிள்ளையான ஆளுக்கு வெட்டுனது என்று கேள்விப்பட்டிருக்கிறீங்க. நான் ஃப்ளைட்டில் ஏறினோன்னே எல்லாரும் பெல்ட்டை போடுறேன்னு சொன்னாங்க, பெல்ட்டை போட்டேன். நான் உள்ளுக்கு யோசிச்சேன், பைலட் யாருன்னு கேட்க இல்லையே.
புது பைலட்டோ இல்லையோன்னு தெரியல, வந்து லேண்ட் பண்ணிக்க அப்போ எனக்கு ஞாபகம் வந்தது என்ன தெரியுமா, லேண்ட் பண்ண கொண்டாடுற ஸ்பீடை பார்த்தா கேள்விப்பட்டீங்க தானே, எங்களோட ஏர்போர்ட்டில் பிளெயின் பிறண்டுது. எனக்கு அதுதான் ஞாபகம் வந்து யோசிச்சேன், கத்தாவே கொண்டு வரான் ஸ்பீடாக கொண்டு வந்து லேண்ட் பண்ண வரைக்க நான் நல்ல விட மழை இல்லை, அல்லட ஸ்கிட் பண்ணி போயிருக்கு. ஆனால் அந்த இடத்துலையும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆபத்தான வேளைகளையும் கர்த்தர் நம்மோடு இல்லை. எத்தனை பேர் ஆக்சிடென்ட்ஸில் நீங்கள் தப்பி இருக்கிறீங்க, உயிரோடு வந்திருக்கிறீங்க இன்றைக்கு? ஆமேன், கரங்களை கீழே விடுங்க. எத்தனை ஆபத்துகள் ஒரு சின்ன ஒரு இதில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அந்த தேவன் அதை குறித்து நாங்கள் இந்த பெரிய ஞானவான் எழுதுகிறத நாங்கள் வாசிக்க கேட்போம். வாசிங்கள் பிரசங்கி 1:12-18. பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரவேலருக்கு ராஜாவாய் இருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பது எல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதற்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். பாருங்க, அவர் சொல்லுகிறார் தான் எல்லாத்தையும் ஆராய்ச்சி செய்வதற்கு. சிலாக்கள வேலை இங்கே ஆராய்ச்சி செய்கிறது இல்லை, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்து கொண்டிருக்கிறது. வாரவனுக்கு பிரதர் கவியில் இங்கே வாங்கோ என்று சொல்லி போட்டு, உங்களுக்கு தெரியுமா என்ன நடந்தது போன வருஷம்? ஆப்பாடா, இது ஆராய்ச்சி செய்கிறது இல்லை. இன்னும் சிலர் இருக்கிறாங்க அதை ஆராய்ந்து பார்க்கறது, இன்னும் ஆராய்ச்சி பார்க்கறது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னன்னு சொன்னால், சாலமோனை போல ஒருவரும் இல்லை, கர்த்தரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. ஞானத்தில் அவ்வளவு பெரிய ஒரு ஆளாக இருந்தார். அவருடைய ஞானத்தை கேட்பதற்கும் அவருடைய கெட்டித்தனத்தை பார்ப்பதற்கும் ஆட்கள் வந்தாங்க. இன்றைக்கு அவர் சொல்லுகிறார், நான் என்னவென்று சொன்னால் வாசியுங்கள், அதில் அவர் 12ஆம் வசனத்தை, வானத்தின் கீழே நடப்பதை எல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுப்புத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். அந்த சரியான தொல்லையில் இருக்கிறாங்க மக்கள். இதெல்லாம் என்னத்துக்கு வருதுன்றெல்லாம் நான் ஆராய்ச்சி பார்த்தேன். சூரியனுக்கு கீழே செய்யப்படுகிற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும். எல்லாம் மாயை. யோசிச்சு பாருங்க, இப்போ பணத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறோம், வீட்டு எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறோம், நாங்கள் செத்து போகிறோம், பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு வருது, பிள்ளைகள் என்ன செய்வாங்களோ எங்களுக்கு தெரியுமா, நல்லா வச்சிருப்பாங்கன்னு யோசிக்கிறோம். நான் சொல்ல மாட்டேன், ஒரு பெரிய ஸ்தாபனம், கிறிஸ்தவ ஸ்தாபனம் கடன் இல்லாமல் கட்டி முடித்தார்கள் பெரிய ஒரு இடத்தை. அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று அந்த ஸ்தாபகர் அதை செய்தார். செய்துவிட்டு அவர் தேவனுடைய ராஜ்யம் போய்விட்டார். எனக்கு அண்மை காலத்தில் சொன்னார்கள், அந்த கட்டிடத்தை எத்தனையோ மில்லியனுக்கு விற்கிறதுக்கு அங்கே சேல் போட்டாங்களாம், ஆனால் விற்படை இல்லை. நான் இப்பொழுது கேள்விப்பட்டதில் இந்த ஜெர்மன் ஆண்டவரே, அந்த ஊழியக்காரன் என்ன நோக்கத்தோடு கட்டினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றட்டும். நான் என்னத்தை சொல்ல வருகிறேன், நாங்கள் வீடுகளையும் பணத்தையும் சேர்த்து பிள்ளைகளுக்கு கொடுத்தா பிள்ளைகள் என்ன செய்வாங்க என்பது எங்களுக்கு தெரியாது, அழிச்சு போடுவாங்க சில வழியில். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எல்லாமே மாய, எல்லாமே மாய. பாருங்க, இன்றைக்கு வாசித்து பாருங்கள், இதில் சொல்லப்படுகிறது, வாசிங்க தொடர்ந்து. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய். மனதுக்கு சஞ்சலம் தான் இருக்குது. கல்யாணம் கட்டி கொடுத்தாச்சு, பிள்ளைய பெத்தும் போட்டாச்சு, பேர பிள்ளையும் வந்துட்டுது. ஆனால் என்னன்னு சொன்னால் பிள்ளைய வச்சு யோசிச்சு சஞ்சலமாக இருக்குது. என்னத்துக்கு இவளை கட்டி கொடுத்தேன், என்னத்துக்கு இவனை கட்டி கொடுத்தேன், நல்ல இடம் என்று யோசிச்சேன். ஆனால் இப்போ நடக்குது என்ன, ஐயோ எனக்கு சந்தோஷம் இல்லையே. எத்தனை பேருட வெளியில் கையெழுத்த வேண்டாம், எத்தனை பேருக்கு உள்ளுக்கு சந்தோஷம் இல்லை, வெளியில் என்ன செய்கிறது, கிட்டு 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 பிள்ளையோட விளையாடுறது. என்ன செய்கிறது, உண்ட அம்மா மாதிரி நீ இருக்கிற, உண்ட அப்பா மாதிரி நீ. சில ஆட்கள் அப்படி சொல்லுவாங்க. இன்றைக்கு நான் சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், சஞ்சலம், வேதனை எல்லாம் மாயை. கர்த்தர் ஒருவரே எங்களுக்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு எல்லாவற்றையும் புதிதாக்குற தேவன் ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் வரும் வழியில் எல்லாவற்றையும் புதிதாக்குற தேவன், எங்களுடைய ஜீவியத்தை புதிதாக்குற தேவன், நன்மையை செய்கிற தேவன். நாங்கள் வித்தியாசமானவர்களாக வரக்கூடியதாக கர்த்தர் கிருபளிக்கிறவர், பாவம் செய்யாமல் இருக்கக்கூடிய பலனை தருகிறவர். நம்முடைய தேவன் பாவம் செய்தாலும் நாங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடியதாக கர்த்தர் எங்களுக்கு வழியை உண்டு பண்ணி இருக்கிறவர். அவருடைய இரத்தம் இன்றைக்கும் பரிசுத்தமானது, வல்லமை நிறைந்தது. அவருடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த சாலமோன் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால் வாசியுங்கள்.
கோணலானதை நேராக்க கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. பாருங்க, அவர் சொல்லுகிறார் இதெல்லாம் செய்ய முடியாது. இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அடைந்து தேறினேன். நான் எல்லாரையும் விட நான் படித்தவன். கர்த்தர் எனக்கு தந்த ஞானம். அவருடைய காலத்தில் சமாதானமாக நிறைய காரியங்கள் இருந்தது. ஆனால் அவருக்கு பின்பதாக அவருடைய மகனுக்கு என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு நான் வாசித்து படித்து பார்க்கும் பொழுது சொல்லப்படுகிறது, வாசியங்கள் சொல்லப்படுகிறது, என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். ஞானத்தை அறிகிறதற்கும் பைத்தியத்தை மதியினத்தையும் அறிகிறதற்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணினேன். இதுவும் மனதுக்கு சஞ்சலமாய் இருக்கிறதென்று கண்டேன். அவர் பார்க்கிறார், இதை ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார். அதிக ஞானத்தில் அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அங்க பார்க்கிறோம், இது எல்லாம் கர்த்தரால் மாத்திரம்தான் முடியும், ஒரு மனுஷனால. இது பெரிய ஒரு ராஜா, சாலமோன் ராஜாண்டு. எங்க இப்போ இந்த பேரை நான் சில இடங்களில் சொல்ல வரிசையோ நேம் பண்ணுறேன்னா சாலமன், ஓ கிங் சாலமன். கிங் சாலமனை தெரியாத ஆட்கள் இல்லை. அந்த ராஜா தான் சொல்லுகிறார் என்னண்டா, எனக்கு தேவன் தான் உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார், மனுஷனால முடியாது. இன்றைக்கு எங்களுடைய சொந்த பெலத்தில் என்ற கட்டித்தனத்தில் காரியங்களை செய்வோம் என்று சொல்லுகிறவர்கள் திடீரென்று முடியாமல் போய்விடும், திடீரென்று அழிவு வரும். எத்தனை பேர் படுக்கையில் இருக்கிறாங்க, பெலசாலிகள், நல்லா இருந்தார்கள், தைரியமாக இருந்தார்கள், திடீரென்று வருத்தம் வந்திருக்குது. எத்தனை பேருக்கு ஸ்ட்ரோக் வந்திருக்குது. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளை செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், யோவான் 3 அதிகாரம் 3 வசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்னவென்று சொன்னால், வாசித்து பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது. ஜான் சாப்டர் 3 verse 3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய மறுபடியும் பிறவாவிட்டால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நாங்கள் சொல்லுகிறோம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு இந்த காலவேளையில் ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் வந்தால் அவன் புதிய மனுஷனாக மாறுறான். அதுதான் மறுபடியும் பிறப்பது. இந்த அனுபவத்தை நானும் நீங்களும் பெற்றிருக்கிறோம். பெறாதவர்கள் யாராலும் இருந்தால் இந்த காலவழியில் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு சுலபமான வழி, இயேசுவே என் பாவங்களை மன்னியும், என் உள்ளத்துக்குள் வாரும் என்று உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவ்வளவுதான். நீங்கள் மறுரூபமாக்கப்படக்கூடிய விதத்தில் ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அங்கே சொல்லுங்கள், வாசிங்கள், என்னவென்று சொல்லி வாசிங்கள். பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆகவே மறுபடியும் பிறப்பது ஒரு அங்கே ஆண்டவர் செய்கிறார். ஆனால் என்னவென்று சொன்னால், ஒரு மாற்றம் ஏற்படும் வேளையில் இட்ஸ் அ ப்ரோசஸ். எங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்தவர்களா, இவன் அன்றைக்கு போன முறை பாஸ்டர் ஏபிள் கணேஷ் சொன்னார், ஒருவன் அந்நிய பாஷையை பேசிக்கொண்டு வாரனடா கொத்துவனடா வெட்டுவனடா அந்நிய பாஷையும் பேசிக்கொண்டு சொல்கிறான். அதான் இட்ஸ் அ ப்ரோசஸ். ரட்சிப்புக்குள்ளே வாரான். நல்ல அதுக்காக நீங்கள் சொல்லாங்க நானும் ப்ரோசஸில் இருக்கிறேன், அதுதான் சண்டிதனம் காட்டுறேன். துளஞ்ச இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும் வழியில் இட்ஸ் அ ப்ரோசஸ் என்று பார்க்கும் வழியில் பிலிப்பியர் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியன்ஸ் சாப்டர் 1 verse 6. அவர் ஆரம்பித்தவர், நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை சோஸ்தரிக்கிறேன். Ephesians chapter 16, Philippians 1:6. ஐந்தாம் வசனம் தமிழ்ல, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வாழ்க்கையில ஆண்ட நல்ல கிரியை ஆரம்பித்து விட்டார் என்று சொல்றாக்கள் மாத்திரம் கை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோம் பாப்போம். இந்த வாழ்க்கையில ஆரம்பித்தவர் என்ன செய்வாராம்? அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி இருக்கிறேன். அவர் செய்து கொண்டிருப்பார். இட்ஸ் அ ப்ரோசஸ். நாம் பரலோகம் மட்டும் என்ற வாழ்க்கை மாறிக்கொண்டே இருக்கும். ஒருவர் எங்களுடைய சேர்ச்சை விட்டுட்டு போனார். அவரும் அவருடைய குடும்பம் என்னென்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே பரிசுத்தமாக்கப்பட்டுட்டோம், தொடர்ச்சியாக பரிசுத்தமாக்கப்படணும் என்பது இல்லை, நீங்கள் சொல்லுவது பிள்ளையாண்டு சொல்லி போட்டு போனார். நீங்கள் பார்க்குறீங்க தானே இந்த பைபிளில் சாங்டிஃபிகேஷன், சுத்திகரிப்பை குறித்து நீங்கள் பார்க்குறீங்க. இட்ஸ் பைபிள் தெரியாதவன் தான் இப்படி பிரச்சனை படுத்திட்டு போவான். ஆனால் பைபிள் தெரிஞ்ச மாதிரி காட்டுவான்.
இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால் ஆண்டவருடைய வசனத்தில் இட்ஸ் அ ப்ரோசஸ் என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. அவர் ஆரம்பித்தவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். அடுத்தது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, நாங்கள் மாறுதல் ஏற்படும் வேளையில் சில காரியங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும். we have to let go certain things and grab hold of certain other things. சில காரியங்களை நாங்கள் பாவமான பிழையான தவறான கூடாத காரியங்களை முந்தி கதை கேட்க பெஞ்சாதியாக அடிக்கிறது. நான் இன்றைக்கு யோசித்தேன், பெஞ்சாதி புருஷனுக்கு அடிக்கிற வீடுகள் இருக்குது, இல்லையாண்டு இல்லை. இன்றைக்கு அதெல்லாம் எல்லா வீட்டிலையும் இருக்குது. எல்லா வீடுகள் இல்லை, சில வீடுகளில். ஸோ நான் சொல்லுகிறேன், இப்போ நீங்கள் கிறிஸ்தவனாக வந்த பிறகு நீங்கள் உங்களுடைய துணைவியையோ துணைவனையோ அடிக்கக்கூடாது. அவங்கள கண்ட பாட்டுக்கு நீங்கள் பேசுவீங்க. நீங்கள் கிறிஸ்தவனை வந்த பிறகு நீங்கள் சில வார்த்தைகளை மற்ற இடங்களில் பேசுவீங்க, சில வார்த்தைகளை சொல்லுவீங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகிட்ட வாயிலிருந்து அது வரக்கூடாது, மாற வேணும். எனக்கு நான் சின்னனாக இருக்கும் வழியில் ஒரு நாள் பால் எடுத்து விளையாடி கொண்டு நினைக்கிறேன், வால்லையோ அல்லட்ட ஃப்ளோர்லேயோ தெரியல, பவுன்ஸ் பண்ணி கொண்டு அதுக்கு சொல்லி கொண்டு இருந்தேன். நான் சின்னனில் ஷட் அப் ஷட் அப் ஷட் அப் என்று எங்கேயும் வந்து பிடிச்சிட்டேன். என் தாய் கேட்டான், வாட் ஆர் யூ சேயிங்? ஐ செட் ஷட் அப். சொன்னால் சொல்லக்கூடாது நீ. நான் அது எத்தனையோ வருஷமாக சொல்லாமல் இருந்தேன். ஆனால் அதுக்கு ஒரு புது வார்த்தையாக கண்டேன், கீப் யூர் மவுத் க்ளோஸ்ட் என்று சொல்லுவேன். இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்க வித்தியாசம். ஒரு குவீன் ஒரு கிங்கோட வீட்டு வித்தியாசம் பழக்க வழக்கங்கள். நாங்கள் கிங் ஆஃப் கிங்ஸோட வீட்டில் இருக்கிறோம். அப்போ எங்களோட பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாக இருக்கணும். கண்ட பாட்டுக்கு குப்பியில் கதைக்க இயலாது. நாங்கள் கதைக்கிற வார்த்தைகள் கவனமாக இருக்கணும். ஒரு நாள் நான் இந்த சர்ச் ரெனோவேஷனுக்கு முதல் பழைய பில்டிங்கில் இருக்கும் வேளையில் இன்னைக்கு நான் உட்கார்ந்து கொண்டு இருந்தேன். சர்வீஸுக்கு முதல் இந்த உண்டியல் பட்டியல் சொன்னால் போல் நீங்கள் கொண்டாந்து கொடுத்துட்டீங்களோ தெரியல, சில 2 பேர் கொண்டாந்து கொடுத்துருக்குறீங்க போல், மற்ற ஆக்கள் கொடுக்காத ஆக்கள் கொண்டாந்து கொடுங்கள். என்னென்னு சொன்னால் மறந்து போயிருப்பீங்க, அதோட நீங்கள் கொண்டாந்து கொடுத்துருங்க அடுத்த கிழமை. என்னென்னு சொன்னால் இப்படி ஒரு உண்டியல் டின்னை ஒரு ஆள் எடுத்துக்கொண்டு வந்தது எங்களோட சர்ச்சில் கொடுக்குறதுக்கு. வரும் வேளையில் ஏதோ விதத்தில் தடக்கப்பட்டு விழுந்துட்டுது. நான் வழக்கத்தில் பின்னுக்கு இருக்கிறது இல்லை, அன்றைக்கு நான் இருந்தேன். அந்த ஆள் உடனே ஒரு வார்த்தை ஒன்று சொன்னது, நான் திட்டுக்கிட்டு போனேன். இந்த ஆள் இப்படி சொல்லுதுண்டு. வார்த்தை வாயில் என்ன நெடுகளும் வெளியில் பேசுகிற வார்த்தை தான். இங்கே வந்தால் அல்லேலூயா, இங்கே வந்தால் பிரைஸ் தி லார்ட், என் ஆத்மாவே, அதுதான். ஆனால் சொன்னதை கேட்டோன்னு நினைச்சு, மை காட், இப்படி ஆக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு நாங்கள் மாறு ரூபம் ஆக்கப்படுகிறோம். வார்த்தைகள் மாற வேண்டும், எங்களோட கதைகள் மாற வேண்டும், எங்களோட செயல்கள் மாற வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்கிறார், லெட் கோ certain things. a change என்று சொன்னால் லெட் கோயிங் certain things and grabbing hold of new things. 1 பேதுரு 1 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு 1 அதிகாரம் 16 வசனத்தை வாசிப்போம். 1 Peter chapter 1 verse 16 நாங்கள் வாசிக்க கேட்போம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுவாரா? சில வார்த்தைகள் அங்கே நாங்கள் கவனமாக இருக்கணும். ஆண்டவர் பரிசுத்தராக இருக்கிறது போல என்ற தேவன் ஓய்வு நாளில் பீச்சில் போய் நிற்க மாட்டார். பத்மோ தீவில் இருந்த யோவான் கூட கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். அவர் அங்கே அவரை கொண்டு போய் போட்டுருக்கிறாங்க, தனியாக போட்டு வச்சிருக்கிறாங்க. அங்கே மர்டரஸ், மற்றவங்க கொலைபாதகர்கள், இப்படிப்பட்டவங்க அங்கே இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாள்லேயும் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, என்னுடைய வீட்டில், என்னுடைய பெற்றாருடைய வீட்டில் நான் வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கும் வேளையில் பழக்கி கொடுத்துருந்தாங்க, ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் விளையாடக்கூடாது. ஒரு சர்டன் டைம் ஸ்ரீலங்காவில் சண்டேஸ்லேயும் ஸ்கூல் வச்சுருந்தாங்க. எத்தனை பேர் அது யாரும் ஞாபகம் இருந்தால்? எஸ், சண்டே. ஆனால் எங்களோட ஸ்கூல் கிறிஸ்டியன் ஸ்கூல், அங்கே விளையாட விட மாட்டாங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஞாயிற்றுக்கிழமையாண்டா எங்களோட சொந்த விருப்பப்படி நாங்கள் இந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. சொந்த பேச்சுகளை பேசக்கூடாது. அது கர்த்தருடைய நாள். அதுதான் ஒரு மாற்றுதலை ஆண்டவர் ஏற்படுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்து இயேசுக்குள் வரும் வழியில் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகின என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்குது. ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம், இது மனுஷனால் முடியாது, ஆனால் கர்த்தர் தான் ஒரு மனுஷனை மாற்ற முடியும். சிலர் சொல்கிறாங்க 21 நாள் செய்தீங்கன்னா அது பழக்கத்துக்குள்ளே வந்துட வேண்டும். ஆனால்
எத்தனை பேர் ஸ்மோக்கிங்லேருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அங்கே போய் ரீஹாபுக்கு போயிருக்கிறாங்க. ஆனால் வந்த திரும்ப கொஞ்ச நாட்களில் செய்கிறாங்க. இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷனை விடுதலை ஆக்கினா கர்த்தர் அவன் மெய்யாகவே விடுதலை ஆக்கப்பட்டவனாக இருப்பான். எபேசியர் 4 அதிகாரம் 20 தொடக்கம் 24 மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில், எஃபிஷியன்ஸ் சாப்டர் 4 verse 20 to 24 வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், எபேசியர் 4 20 தொடக்கம் 24, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளினாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, பழைய மனுஷனை களைந்து போடணும். நாங்கள் அந்த பழைய மனுஷனோட சேர்ச்சில் நிற்க இயலாது. எங்களோட வாழ்க்கை மாறவணும். விடு வாரன் நான் வாரன் அடிபடுறது எல்லாம் கர்த்தருடைய காரியம் அல்ல. எங்களுடைய எதிரிகளை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்தா கர்த்தர் பார்த்து கொள்வார். என்ற ஆண்டவர் சொல்லுகிறார், வெஞ்சன்ஸ் இஸ் மைன் என்று சொல்லுகிறார். பழி வாங்குதல் என்னுடையது என்று சொல்லுகிறார். யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாங்கள் படிக்கும் வழியில் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறவராக இருக்கிறார். சுத்திகரிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கும். எங்களோட வாழ்க்கையை மாறும். அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் சில வேளைகளில் வார்த்தையை கேட்கும் வழியில். சில வேளைகளில் என்னென்னு சொன்னால், முன்னுக்கு நாங்கள் ஒரு பிரதரோட சிரித்து கதைப்போம், பின்னுக்கு அவரை பற்றி கூடாமல் கதைப்போம். எனக்கு அவரை பற்றி தெரியும், நான் உனக்கு சொல்கிறேன். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்க வேண்டும், ஐக்கியம் இருக்க வேண்டும், ஒரு மனம் இருக்க வேண்டும். இதை குறித்து நாங்கள் எத்தனையோ பிரசங்கங்கள் பண்ணியிருந்தோம். ஆக்களுடைய வாழ்க்கையில் மாறுதல் இல்லை. தொடர்ந்து வாசியுங்கள். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். அங்கே புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நாங்கள் தரித்திருக்கிறது புதிய மனுஷனை தரித்திருக்க வேணும். இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்க வேணும். அப்போ என்னையும் உங்களையும் பார்க்க யாரை பார்க்க போகிறோம்? இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை தான் பார்க்குறோம். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எங்களோட வாழ்க்கை வித்தியாசமாக இருக்க வேண்டும். இயேசு என்னத்தை செய்வாரோ அதை தான் செய்ய வேணும். என்னத்தை செய்ய மாட்டாரோ அதை செய்யக்கூடாது. ஸோ இன்றைக்கு இத்தனை பேரும் வெளிக்கிட்டு நாங்கள் வெளியில் போகும் வழியில், உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் எங்களை பார்க்கும் வழியில் கிறிஸ்து இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலாக்கினார். அதைத்தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த காலவெளியில் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோம். மூன்றாவதாக இன்றைய பார்க்குறோம், வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில், நாங்கள் முதலாவது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ரெண்டாவது நாங்கள் அவருடைய புதிய சிருஷ்டிப்புக்குள்ளே இருக்கிறோம். பழையவைகள் எல்லாம் ஒழிந்தன. இப்போ வெளிப்படுத்தல் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசித்து பார்ப்போம். சொல்லப்படுகிறது, அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கிறார். நீங்கள் உங்களோட பிள்ளைகள் போய் விளையாடி போட்டு வரும் வழியில் பிடிச்சி கழுவு. அவங்களுக்கு சிலவோட குளிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. என்ன பிள்ளைகளுக்கு பிடிச்சி வச்சு தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றி ஆண்டவர் எங்களை தன்னுடைய இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். வாசிச்சு பாருங்க, சொல்லப்படுகிறது, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜா. எங்களை அப்படி கழுவுனதுக்கு காரணம் என்னவென்று சொன்னா, எங்களை தம்முடைய தேவனுக்கு முன்பதாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களும். இப்போ அடுத்தது என்னன்னா, நாங்கள் அவருடைய பிள்ளைகள், புதிய சிருஷ்டிகளாக நாங்கள் மாற்றப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம். ஸோ ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க, இந்த நாளுக்கு இந்த காரியங்களை நாங்கள் பார்க்குறோம். இப்பொழுது நாங்கள் ராஜாக்கள் என்று சொல்லும் வழியில் நாங்கள் சாதாரண ஆட்கள் இல்லை. ராஜாண்டா ராஜா தான். நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம், நாங்கள் நல்லா இருப்போம். கிறிஸ்தவர்கள் நாங்கள் நல்லா இருப்போம். ஆமேன்னு சொல்லாதீங்க. நாங்களும் அப்படி. ஒருவேராம் இந்தியாவிலேருந்து ஊழியத்துக்கு மிடில் ஈஸ்ட்டுக்கு போனாராம். மிடில் ஈஸ்ட்டுக்கு போன நேரத்தில் அவருக்கு நல்ல ஒரு ஹோட்டலை கொடுத்தாங்களாம், டாப் ஹோட்டல். வந்து இருக்கிற ப்ரீச்சர் நல்லா இருக்கணும், வசதியாக இருக்கணும்னு சொல்லி. ஸோ அவர் திரும்ப இந்தியாவுக்கு வந்து கதையை சொன்னாராம். நான் அந்த ரூமுக்கு போனேன், பெட் எல்லாம் நல்லா இருந்தது. அதில் இருக்கும் வழியில் எனக்கு ரயில்வே ஸ்டேஷனில் அங்கே சென்னையில் ஆக்கள் படுத்துருக்கிறதா ஞாபகம் வந்தது. நான் எப்படி இந்த கட்டிலில் படுக்கிறதுண்டு நிலத்தில் நான் படுத்து ஊழியம் செய்துட்டு வந்தேன்ண்டு. இன்றைக்கு ராஜாக்கள் அப்படி தேவையில்லை. கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நான் சொன்னேன் தான், $1000 சூட் போட்டு பழக்கம் இல்லை, ஆனால் பழகிட்டேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் எங்களை அநேக காரியங்களை மாற்றி கொண்டிருக்கிறார். முந்தி நான் கதைக்க மாட்டேன். என்னோட இருந்த ஆக்களுக்கு தெரியும்,
ஆனால் நான் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு முன்பதாக நின்று பிரசங்கம் பண்ணுவதற்கு வைத்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடியதாக, ஆலோசனைகளை சொல்லக்கூடியதாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். உங்களையும் அதே மாதிரி மாற்றி இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கும் வேளையில் ஒரு வித்தியாசமான மனுஷியாக மாறுவீங்கள். ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம். என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு ராஜா அதிகாரத்தோடு பேசுவான். ராஜா சொன்ன அவ்வளவுதான். இன்றைக்கு நீங்க ராஜாக்களா இருக்கிறீங்க. பைபிள் நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. ஒரு வீட்டுக்கு நான் போனேன், ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை, இது முந்தி நடந்தது. இப்போ நான் அப்படி போகிறது இல்லை. ஆனால் முந்தி நான் போன நேரத்தில் பிரச்சனை என்று சொல்லி போன நேரத்தில் அந்த மனைவி சொன்னா, இவர் சொல்கிறார் தான் கிங் ஆமன்ட்டு சொல்லி. நான் சொன்னேன், நீங்கள் தானே குவீன்ட்டு. இன்றைக்கு எத்தனை வீடுகள் இப்படி பிரச்சனைகள் இருக்குது, கிறிஸ்தவ வீடுகள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு நாங்கள் ராஜாக்களாக ஆண்டவர் எங்களை மாற்றியிருக்கிறார். அப்போ அதிகாரத்தோடு நாங்கள் காரியங்களை செய்ய முடியும். பாருங்கள், பைபிளில் சொல்லி இருக்குது. எடுத்தவர்கள் நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் ராஜாக்களாக இருக்கிற எங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது. பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்றால், வாசியுங்கள். Ecclesiastes chapter 8 verse 4. ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் யார்? அப்ப எங்களுக்கு இந்த பைபிள்ல இந்த வசனம் இருக்குது. எங்கே இருந்தாலும் அதிகாரம் எங்களுக்கு இருக்குது. எந்த இடத்துல இருந்தாலும், ஒருவன் செத்து கொண்டிருந்தாலும் அவனை உயிர்ப்பிக்க கர்த்தர் சொன்னாரண்டா செய்ய வேணும். சும்மா நாங்கள் எங்களை மாம்சத்தில் செய்கிறது இல்லை. ஒருவனுக்கு நான் சில வேளைகளில் ஆக்களோட கதைச்சிட்டு ஃபோனை வைக்க முதல் என் உள்ளத்தில் ஆண்டவர் சொல்லுவார், ப்ரே பண்ணண்டா, உடனே ப்ரே பண்ணுவேன். வச்சுட்டாங்கன்னா திரும்ப கால் பண்ணி ப்ரே பண்ணுவேன். ஏன்னா கர்த்தர் சொல்லும் வழியில், அதிகாரத்தோடு செய்யும் வழியில் ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வார். இன்றைக்கு அந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். இன்றைக்கு நீங்கள் உங்களுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து 28ஆம் அதிகாரம், மத்தேயு 28ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில் 28:18 வாசிப்பீங்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, இயேசு சீஷருக்கு சமீபத்தில் வந்து அவர் சொல்லுகிறார் என்னவென்றால், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் இப்பொழுது நான் சொல்லுகிறபடி 20ஆம் வசனம், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும். அப்ப என்னன்னு சொன்ன, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சர்வ வல்லவர், ராஜாதி ராஜா, எங்களை பார்த்து சொல்லுகிறார். ராஜாக்களா இருக்கிற எங்களுக்கு அதுதான் நான் சொல்லுகிறது. நாங்கள் இன்றைக்கு வரும் வேளையில் ஒரு சாதாரண மீட்டிங்க்கு வரையில, சர்வீஸுக்கு வரையில, நாங்கள் கூடும் வேளையில் ராஜாக்களும் ஆசாரியர்களும் கூடுகிற மாநாட்டுக்கு வந்திருக்கிறோம். மாநாட்டுக்கு வரும் வேளையில் ஒரு வித்தியாசம். அதுதான் நாங்கள் எவ்வளவு, நாங்கள் கல்யாண வீட்டுக்கும் இதே சூட் தான், ஆனால் சர்ச்சுக்கும் இதே சூட் தான். நீங்கள் யோசிக்காங்க, சர்ச்சு கல்யாண வீட்டுக்கு இன்னொரு சூட் இருக்குமெண்டு. ஏண்டா பெஸ்ட் க்ளோத்ஸ் போட்டுக்கொண்டு நான் வாரது என்னென்னு சொன்னால், கர்த்தருடைய வீட்டுக்கு நான் வாரேன், ராஜாவுடைய அரண்மனைக்கு வாரேன். ஆகவே அவருடைய வீட்டில் நான் அவருடைய பிள்ளைகளை நான் சந்திக்க போகிறேன். இன்றைக்கு அவர்களோடு பேச போகிறேன், அவர்களோடு சம்பாஷிக்க போகிறேன். ஸோ ஐ ஆம் வெல் ட்ரெஸ்ட் மாத்திரம் இல்லை, ஐ ஆம் வெல் ப்ரிப்பேர்ட் டு ஷேர் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோடைய வார்த்தையை இன்றைக்கு நாங்கள் விளையாட இல்லாத சர்ச் என்று சொன்னால் சும்மா விளையாட்டு இல்லை. இது கிங் ஆஃப் கிங்ஸ் பிஸ்னஸ். இன்றைக்கு ராஜாவுடைய, அதனால தான் நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், நாங்கள் டைமுக்கு ஏர்லியாக வந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணி என்னோடு பேசுமென்று சொன்னால், சேமன் தொடங்க முதல், பாட்டு தொடங்க முதலே கர்த்தர் பேசுவார் என்று விசுவாசிக்கிறவர்கள் ஹல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். கர்த்தர் செய்வார், கர்த்தர் பேசுவார். யோசிச்சு பாருங்க, என்னை ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தால் கழுவி மீட்டெடுத்து என்ன திரும்பவும் பண்டிக்குள்ளே நான் போகக்கூடாது. சிலாக்கள் பின்வாங்கி போவது பைபிளில் சொல்லியிருக்குது. இதெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க, என்ன பார்த்து பண்டி என்று எல்லாம் பேசுகிறாருண்டு. இது பைபிளில் இருக்குது. நாய் கக்குனதாக திரும்ப சாப்பிட்டது போல இருக்குது, அரியணமாக இருக்குது. இன்றைக்கு கிறிஸ்தவன் என்று சொல்லி போட்டு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை போய் செய்தால் அது மாதிரி தான். இன்றைக்கு நாங்கள் வித்தியாசமான பிள்ளைகளாக இருக்க வேணும். எங்களுக்கு சில இடங்களுக்கு போனால் மியூசிக் அந்த மாதிரி இருக்கும், ஆட வேணும் போல தான் இருக்கும், பாட்டு விளங்காது எங்களுக்கு. அவன் சொல்கிறது என்னென்னு விளங்குது இல்லை. ஆனால் சில ஆக்கள், விளங்குற ஆக்கள் தான் சொல்லுவாங்க, இது பாஸ்டர், இது இந்த பாட்டு. ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு தெரியுது, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள்.
நாங்கள் பிரிக்கப்பட்டவர்கள், நூதனமான ஆக்கலாம் நாங்கள். வாசித்து பார்க்கும் வேளையில் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீதிமொழிகள் 18:21, எங்களுக்கு அந்த ஆண்டவர் அதிகாரம் தந்திருக்கிறார். எங்களோட வாயில அந்த அதிகாரம் தந்திருக்கிறார். மரணமும் ஜீவனும். எங்களோட ஆட்கள் விளையாடக்கூடாது. சில வேளைகளில் நாங்கள் சொல்றது இல்லை, எதுவும் சொன்னோன்னே சபிச்சு போட்டார் பாஸ்டர், சபிச்சு போட்டார் பாஸ்டர்ன்னுவாங்க. சபிக்கிறது இல்லை, நீ நல்லா ஒழுங்கா இல்லாட்டா நீ இப்படி தான் போவ. அது பைபிள் வசனம். ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? கீழ்ப்படிஞ்ச ஆசீர்வாதம், கீழ்ப்படியாவிட்டால் சாபம். இது பைபிள். பைபிளை தெரியாதவன் தான் பேசுவான். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாங்கள் பார்க்குறோம். என்னென்னா, கர்த்தருக்கு பிரியமாக நடந்தால் நாங்கள் ஆசீர்வாதமாக தான் இருப்போம். எங்களை ஒருத்தரும் சபிக்க தேவையில்லை. நாங்கள் ஒழுங்காக இருப்போம்னா நல்லா இருப்போம். ஒழுங்கு இல்லாமல் இருந்தால் நாங்கள் தேவனுடைய கோபாக்கினியை பெற்றுக்கொள்வோம். லூக்கா 10:19 சொல்லப்பட்டிருக்கிறது. லூக் சாப்டர் 10:19 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் என்னவென்று சொன்னால், சர்ப்பங்களை வாசிங்கள். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும். சர்ப்பங்கள் தேள்கள் என்று சொல்லும் பொழுது பிசாசுடைய கிரியைகள். இந்த தேள் எங்கே இந்த கொத்து? முன்னுக்கு வந்து கொத்துமா? எப்படி கொத்தும்? பின்னுக்கு தான். என்ன உங்களுக்கு தெரியுமா? பின்னுக்கு கொத்து வாங்குறாக்கள், பின்னுக்கு கொத்துறாக்கள் தெரியுமா? இதெல்லாம் சொல்லியிருக்கு. அவங்க மேலே நீ மிதித்து ஏறி நடப்பாய். உங்களுக்கு விளங்கையில் சிலாக்கள் ஆண்டவர் உவமைகளாக பேசினாராம். சிலருக்கு விளங்கிச்சாம், சிலருக்கு விளங்கலையாம். என்னென்னு சொன்னால், பாம்பு நேருக்கு அட்டாக் பண்ணும், தேள் பின்னுக்கு தான் அட்டாக் பண்ணும். நேருக்கு சொல்லாது, பார்க்க இருக்கும், கொத்தி போடுவோம். கவனமாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், நீங்கள் சிலர் யோசிப்பீங்க, பாஸ்டர் என்ன இப்போ பிரசங்கம் வித்தியாசமாக போகுது. திரும்பவும் ஆண்டவர் காரியங்களை நடப்பிக்கிறவர், அவர் செய்கிறவராக இருக்கிறார். வாசிங்க, தேள்களையும் சர்ப்பங்களையும் எடுத்து வாசிங்கள். மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும். சத்துருடைய சகல வல்லமைகளையும் ஏறி மிதிக்கிறதுக்கு எல்லாம் எங்களுடைய காலுக்கு கீழே ராஜாக்கள் என்று சொல்லும் வேளையில் எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. சொன்னா 9:30 பிரேயர்ண்டா 9:30 வந்துடணும். 10 o'clock சர்வீஸ் 10 o'clock சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணிடணும். 5 o'clock ரிஹர்சல் 5 o'clock தொடங்கிடணும். யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் செய்ய வேண்டிய காரியங்கள். ஒன்றில் பாருங்க, ஒரு சேவகன், அதாவது ஒரு சோல்ஜர், அவன் சைன் பண்ணிட்டான்டா என்ன நடந்தாலும் அதில் அவன் இருக்கத்தான் வேணும். ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புறான்டாலும் போத்தான் வேணும். எந்த தேசத்துக்கு அனுப்பினாலும் போத்தான் வேணும். ஒரு அமெரிக்கன் ஒரு நாள் ஓடி வந்து வாங்கூவரில் ஒளிஞ்சிட்டான். எத்தனையோ வருஷங்களுக்கு பிடிச்சி திரும்ப அனுப்பிட்டாங்க. அவன் போக விருப்பம் இல்லை. இன்றைக்கு நானும் நீங்களும் கர்த்தருடைய நாமத்தினால அவருடைய இராணுவத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேருக்கு தெரியாது நான் கர்த்தருடைய இராணுவத்தில் இருக்கிறேன்னு தெரியாத ஆக்களை என்ன வந்து மீட் பண்ணுங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு AK-47 இல்லை, பைபிளை ஆண்டவர் தந்திருக்கிறார். அதுதான் எங்களுடைய பட்டியம். அதை எடுத்து வசனத்தை சொல்லக்கிய அதிசயங்கள் நடக்கும். சும்மா எந்த சர்ச்சிலையும் எங்கே இருந்துட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவர் இந்த சர்ச்சில் வந்ததுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணம், ஆண்டவர் பெரிய காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில் he loves you and he wants to do greater things and mightier things. இன்னும் வல்லமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஆகவே என்னென்றால், ஆண்டவர் எங்களுக்கு சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது எல்லாவற்று மேலேயும் எங்களுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார், அதிகாரம் தந்திருக்கிறார். நாங்கள் ராஜாக்களாக இருக்கிறோம். அடுத்தது என்ன செய்வோம் என்று சொன்னால், நாங்கள் ஆளுகை செய்வோம். என்னத்தின் மேலே ஆளுகை செய்வோம்? எங்களுடைய சொந்த வாழ்க்கையின் மேலே ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கும். நான் என்னுடைய விருப்பப்படி நடக்க மாட்டேன், நான் பிழையான காரியங்கள் செய்ய மாட்டேன், தவறான காரியங்கள் செய்ய மாட்டேன், நான் ஒழுங்காக நான் ஜீவிப்பேன் என்று எங்களுடைய சொந்த வாழ்க்கையை ஆளுகை செய்வோம். அது மாத்திரமல்ல, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள், ஏரியாஸ், எந்தெந்த ஏரியாவில் எல்லாம் எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதோ அதை எல்லாத்தையும் நான் ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், சூப்பர்வைசராக இருந்தீங்கன்னா, மேனேஜராக இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆட்கள் வேலை செய்யாட்டா அவங்களுடைய ஃபயர்டு. இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு ஆளுகை செய்ய தந்திருக்கிறார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளை, எங்களுக்கு அதிகாரம் இருக்குது. இன்றைக்கு உங்களுக்கு வருத்தங்கள் இருந்தால் என்ன செய்வீங்க? நீங்கள் போன்னு சொல்லுவீங்க, இயேசுவே எனக்கு இந்த வருத்தம் இருக்குது, எனக்கு இதை நீக்கும். ஆண்டவர் சொல்லுவார், நான் உனக்கு எப்பவுமே செய்து முடிச்சுட்டேன்னுவார். அவருடைய தழும்புகளாக நாங்கள் சொஸ்தமானோம்னு பைபிளில் இருக்குது. சிலுவையிலே எல்லாம் முடிச்சிட்டார்.
என்னத்துக்கு நாங்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள், உங்களோட ஃப்ரிட்ஜில் ஆப்பிள் இருக்குது, ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஜூஸ் இருக்குது. பிள்ளைகள் வந்து கேட்குறாங்க, ஐ வாண்ட் ஆப்பிள், எடுத்து சாப்பிடு. வேர் இஸ் இட்? இட்ஸ் த ஃப்ரிட்ஜ். நோ, யூ டேக் கேன் கிவ் மீ. எடுத்து சாப்பிடணும். அது மாதிரி தான் இன்றைக்கு கர்த்தர் எங்களுக்கு தேவையானது. இன்றைக்கு எங்களுக்கு பணம் இல்லை, கர்த்தர் எங்களுக்கு பணத்தை தர வல்லவராக இருக்கிறாரா இல்லையா? மீண்ட வாயிலிருந்து பணத்தை கொடுத்த தேவன். ஆண்டவர் மீன் பிடிக்க முடியாமல் இருந்து இரவு முழுதும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணவங்களுக்கு ஆண்டவர் பகல் நேரத்தில் மீன் பிடிக்கிறது இல்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், சும்மா ஃபன்னுக்கு போகிறது வித்தியாசம். ஆனால் அந்த தொழிலாக செய்கிறவங்க பகல் நேரத்தில் செய்ய மாட்டாங்க. ஆனால் என்ன சொன்னார் கர்த்தர்? பகலில் போய் வலையை வீசுங்கள் என்று சொன்னார். என்ன நடந்தது? மீன்கள் எல்லாம் ஜும்மெண்டு வந்து அந்த வலைக்குள்ளே விழுந்தது. இன்றைக்கு நான் என்னத்தை சொல்ல வருகிறேன்? உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னத்தை பேசுகிறீங்களோ அது நடக்கும். இறையாதே அமதலா இரண்டு சொன்னவர் அவர் கற்று தந்திருக்கிறார். நீ சொல்லும் வேளையில் அது நடக்கும். ஆகவே தான் எங்களோட வாயை சும்மா எல்லாம் கண்டவாட்டுக்கு பேசக்கூடாது. அதான் பிள்ளைகளை பார்த்துட்டு முட்டாளே, உன்னை பெற்ற நேரத்தில் நான் அம்மியை பெற்று போட்ட மாதிரி இருக்குதே, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஊன்னு சொல்லாங்க. இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் என்னண்டா, எங்களோட வாயில் வார்த்தைகள் இருக்குது. நான் இதெல்லாம் சொல்லி தந்திருக்கிறேன் எத்தனையோ காரியங்கள். நாங்கள் எங்களோட பிள்ளைகளை பிளஸ் பண்ண வேணும், நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும். இன்றைக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் ஆண்டவர் எங்களுக்கு ராஜாக்களாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கிதில வாசி நான் முடிக்க போகிறேன். நாங்கள் இப்பொழுது ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆண்டவரோடு எங்களுக்கு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் எங்களுக்கு இருக்குது. கடவுளோடு எங்களுக்கு நெருங்கிய ஐக்கியம் இருக்குது. ஆகவே நாங்கள் ஆஃபரிங் ஸ்பிரிச்சுவல் சாக்ரிஃபைசஸ் ஆஃப் ப்ரேயர். நாங்கள் நல்ல ஜெபம் கர்த்தரோடு. நான் ஆசாரியன் என்று சொன்ன ராஜாக்கள் என்று அதிகாரத்தோடு மாத்திரமில்லை, நாங்கள் ஆசாரியர்கள். நான் ஜெபம் பண்ணுகிற பிள்ளையாக இருக்க வேணும். நாட் 2 minutes, not 3 minutes. We have to worship, intercede, பரிந்து பேசுகிறவர்களாக இருக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் 1 Peter chapter 2 verse 5 சொல்லப்பட்டிருக்கிறதை வாசிக்க கேட்போம். ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த. அப்போ நாங்கள் தேவனுடைய ஜனங்கள் ஆசாரியர்களாக கூட கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நான் ராஜா என்று சொல்லி சும்மா கமாண்ட் பண்ணி கொண்டு போகிறதில்ல. இன்றைக்கு அதுவும் செய்யலாம், ஆனால் ஆசாரியனாக இருக்கணும். ஜெபம் பண்ணாமல் நான் பெரிய பெரிய ஊழியக்காரர் மாதிரி வெளிக்கிட்டு வந்துட்டு அவன் என்ன பெரிய பெரிய ஊழியக்காரரை பார்த்துட்டு செய்ய விருப்பம் மக்களுக்கு. இன்றைக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளை அவங்க எவ்வளோ நேரம் ஜெபத்தில் இருக்கிறாங்கன்னு தெரியுமா? எப்படி பரிசுத்தமான வாழ்க்கை நடத்துகிறாங்கன்னு தெரியுமா? எப்படி கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறாங்கன்னு தெரியுமா? இன்றைக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளை கர்த்தர் எங்களை ஆசாரியர்களாக மாற்றியிருக்கிறார். ஆகவே என்னென்று சொன்னால் தேவனுடைய வசனத்தில் பார்க்கும் வேளையில் அவர்களுடைய தேவைகளை சந்திக்க, மக்களுடைய தேவைகளை சந்திக்க கர்த்தருடைய ஜனங்களாகிய ஆசாரியர்கள் ஜெபம் பண்ணும் வேளையில் அவர்களுக்கு ஆறுதலை சொல்ல, அவர்களை சரியான முறையில் வேர்ஷிப்புக்குள்ள ஆராதனைக்குள்ள வழிநடத்த அந்த ஆசாரியன் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறான். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், நாங்கள் தான் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். we have to set a good example. மற்ற இருள் அங்கே நிற்க முடியாது, வெளிச்சம் வந்து விட்டால் அங்கே ஒன்றும் நிற்க முடியாது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கை ஒரு ராஜா மாதிரி மாத்திரம் இல்லை, ராஜா மாதிரி இல்லை, ராஜாவாக இருக்கணும். அது மாத்திரமில்லை, ஆசாரியர்களாக இருக்கணும். எத்தனை பேர் இவங்களை இவ்வளோத்தையும் கேட்டு மனதுக்குள்ளே வச்சுருப்பீங்களோ தெரியலை. ஆனால் வீட்டில் சிலர் நீங்கள் வச்சுருப்பீங்க, என்ன 100 பேர் இருந்தால் 100 பேரும் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் சில காரியங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஐ எம் born again, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையாக இருக்கிறேன். எனக்கு இருக்கிற சுதந்திரம் என்ன, அதிகாரங்கள் என்ன, நான் இன்றைக்கு நான் எப்படிப்பட்டவனாக மாற்றப்பட்டிருக்கிறேன், புதிய சிருஷ்டியாக நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் பழையவைகளுக்கு கடந்து நான் செல்ல போது இல்லை, பிள்ளையான காரியங்களை ஈடுபட போகிறது இல்லை. நான் இயேசுவின் இரத்தத்தை கழுவப்பட்டிருக்கிறேன். அது மாத்திரமில்லை, என்ன ராஜாவை ஆண்டவர் மாற்றியிருக்கிறார், ஆசாரியனாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். இன்றைக்கு இந்த 4 ஆசீர்வாதங்களையும் பெற்றவளாக நாங்கள் போகும்போது நீங்கள் சும்மா நார்மலாக போகாதீங்க. சிலருக்கு சில வரங்களை ஆண்டவர் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கிறது உண்மைத்தான், இல்லையண்டு இல்லை.
ஆனால் ஆண்டவர் விசுவாசிகளோட நடக்கும் அடையாளங்கள் என்று சொல்லி தந்திருக்கிறார். வியாதிஸ்தர் மேலே இவன் பாஸ்டரை கூப்பிட்டு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் வேண்டி இல்லை, நீங்கள் போய் ஜெபம் பண்ண ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். விசுவாசிங்க. பிதாவாகிய தேவனே, இந்த அருமையான காலவேளையிலையும் இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நன்றி சொல்கிறோம். இந்த காலவேளையில் வர முடியாமல் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆண்டவா, வியாதியோடு பிளவீனத்தோடு வருத்தத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களை தொட்டு அந்த வருத்தங்களையும் பிளவீனங்களையும் வியாதிகளையும் முற்றுமா நீக்கி பூர்ண சுகத்தை விடுதலை கொடுத்து வருகிற முறை எங்களோடு சேர்ந்து உங்களை ஆராதிக்க துதிக்க கிருபைத்து கொடுக்கும்படி கேட்கிறோம். விடுமுறைக்காக ஆண்டவா வெளியிடங்களுக்கு சென்றிருக்கிறவர்களோடு கூட இருந்து அவர்கள் இருக்கும் இடங்களில் ஆசீர்வாதமாக இருந்து சாட்சியாக இருந்து திரும்ப எங்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும்படி கேட்கிறோம். தொடர்ந்து சபையார உங்களோட பரம கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். எல்லா காவலோடும் காத்து வழிநடத்தும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணி ஆளுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாய் திருப்தியாக்குறார். காலுக்கு சமானமாக என் வாய் திரும்ப வாழ்வை போல் ஆகிறது. கொடுக்கப்பட யாருக்கும் கர்த்தர் நீதியை நியாயத்தையும் செய்கிறார். ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமேன்.